வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் நம்ம கிட்ட இருந்தாலே போதும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள தயிரை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்ச அடுத்த நொடியே கோடி கோடியா பணம் குவிய ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். அதிரடியான மாற்றங்களை பணவரவுல நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவா அக்ஷய திருதி நாள்ல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. உங்க வீட்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, உங்க ஆபீஸ்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் இருக்கிறவங்களும் பண கஷ்டம் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லும் போது பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேமிக்கிறதுக்காகவும் தங்க நகை வாங்குறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, தன தானியங்கள் வீட்டுல பெருகிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னும் சொல்ல போனா, ஒரு சிலருக்கு அவசர தேவைகள் இருக்கும். இப்படி அவசர தேவைகள் உங்களுக்கு இருக்குன்னா கூட இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா உங்க தேவைக்கு தகுந்த பணம் உங்களுக்கு கரெக்டான சமயத்துல கிடைக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். அது என்ன, எப்ப பாரு கையை இந்த பொருளால தேய்ச்சி கழுவுங்க, அந்த பொருளால தேய்ச்சி கழுவுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஏன் கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரங்களை அடிக்கடி நான் கொடுக்கறேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு கைகள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்ம கைகள்ல பஞ்சபூதங்களும் அடங்கும். நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே கைகள்ல அடங்கும். அதனாலதான் நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா கூட முத்திரைகளை செய்யும் போது அந்த நோய் நமக்கு குணமாகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம கைகள்ல நவ கிரகங்களும் அடங்கும். நம்ம சேனல்லையே சுக்கிரமேடு, செவ்வாய்மேடு, குருமேடை பத்தி நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ இந்த கைகள் மூலமா தான் நாம பணத்தை வாங்குவோம், அப்படி இல்லைன்னா பணத்தை செலவு பண்ணுவோம். ஒரு சிலர் ரொம்ப ஸ்மார்ட்டா, நாங்க பணத்தை டிஜிட்டலா தான் செலவு பண்றோம், பணத்தை ஆன்லைன்ல தான் டிரான்ஸ்பர் பண்றோம், எங்களுக்கு பணமும் பேங்க் அக்கவுண்ட்ல தான் வருதுன்னு சொல்லுவீங்க. இங்கேயும் உங்க கைகள் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பணத்தை நீங்க செலவு செய்யணும்னா உங்க கையால தான் ஏடிஎம் கார்டையோ கிரெடிட் கார்டையோ நீங்க எடுத்து கொடுக்க போறீங்க. இப்படி எல்லாத்துக்குமே இந்த கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம கைகள் ராசியா இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வர்ற பணம் நம்ம கையில தங்கும். அதே மாதிரி பணத்தை ஈர்க்கிறதுக்கும் நம்ம கைகள் ராசியா இருக்கணும். இப்படி நம்ம கைகள் ராசியா இருக்கிறதுக்கும் நம்ம கைகள் மூலமா பணத்தை ஈர்க்கிறதுக்குமான பரிகாரம் தான் இந்த கைகளை கழுவக்கூடிய பரிகாரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு பசுந்தயிரா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கிடைக்காதவங்க பரவாயில்லை, பாக்கெட்ல கிடைக்கக்கூடிய தயிரையோ, அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல நீங்க உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரையோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளிச்ச தயிரா இருந்தா கூட பரவாயில்ல. அடுத்ததா நமக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது.
குரு பகவானோட பரிபூரணமான அருள் இருந்தாதான் நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். குரு பகவானுக்கு பொன்னவன்கிற பெயரும் இருக்கு. தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுறதுக்கும் குரு பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும். அதே மாதிரி பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கும் குரு பகவானுடைய அருள் நிச்சயமா நமக்கு தேவைப்படும். அந்த வகையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த தயிர் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னும் குறிப்பா பெஸ்டான டைம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட டயத்தை மிஸ் பண்ணிட்டவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல கிச்சன் சிங்க்ல நின்னுகிட்டு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல ஹால்லயும் உட்கார்ந்துகிட்டு நீங்க பண்ணலாம். உங்க வீட்ல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா கைய கழுவிட்டு அந்த தண்ணி கீழே போகாம ஒரு பெரிய தட்டையோ பவுலையோ வச்சு நீங்க அதுல தண்ணி விழற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிச்சன் சிங்க் கிட்ட நின்று இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. கிச்சன் சிங்க்ல எச்சில் பாத்திரங்களை போட்டு வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பாத்திரங்களை தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ உங்க கையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் வச்சு 2 கையையும் நல்லா தேய்ங்க. உங்க 2 கையிலையும் விரல் இடுக்குகளுக்குள்ள கூட இந்த தயிரும் மஞ்சள் தூளும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சுக்கோங்க. உங்க கையோட 2 பக்கமும் நீங்க தேய்ச்சி கழுவுங்க. சரி, இப்படி கைகளை தேய்ச்சி கழுவும் போது நான் சொல்லக்கூடிய வார்த்தைய சொல்லிக்கிட்டே நீங்க தேய்ச்சி கழுவுங்க. பணவரவு அதிகரிச்சுட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துக்கோங்க. என்னிடம் சுக்கிரவசியம் ஏற்படட்டும், பணம் பெருகட்டும், இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே உங்க கைகளை நீங்க தேய்ச்சி கழுவுங்க. உங்க மனசுக்குள்ள பணவரவு அதிகரிச்சுட்டதா நினைச்சுக்கிட்டே என்னிடம் சுக்கிரவசியம் ஏற்படட்டும், பணம் பெருகட்டும்ங்கிற வார்த்தைய எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். இத நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு தயிரையும் மஞ்சள் தூளையும் உங்க கைகள்ல நீங்க தேய்ச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணீர் வச்சு உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி கைகளை தேய்ச்சி கழுவுனதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய ஈரத்தை கட்டாயமா நீங்க டவல் வச்சோ உங்க ட்ரெஸ்லயோ துடைக்க கூடாது. உங்க கையில இருக்கக்கூடிய ஈரம் தானா காத்துல காயட்டும். நீங்க ஃபேன் போட்டு கூட காய வச்சுக்கலாம், ஆனா துடைக்க கூடாது. நீங்க ஹால்ல உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தீங்கன்னா இந்த தண்ணீரை ஒரு தட்டுலயோ பவுல்லையோ வச்சிருப்பீங்க. அந்த தண்ணீரை என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்டீங்கன்னா செடிக்கோ மரத்துக்கோ நீங்க ஊத்தி விட்டுருங்க. உங்க குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் குரு பகவானையும் நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட இன்னைக்கு நான் சொன்ன நேரத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அதிரடியான மாற்றங்கள் பணவரவுல உங்களுக்கு ஏற்படும். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்க வீட்டு கதவை தட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.